ரிஷபராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமாக எல்லாமே கை கெட்டின தூரத்தில் வருது, ஆனால் கடைசி நிமிஷத்தில் நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனால் உங்களுக்கே ஒரு வழி தெரியாமல் தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலாக நடக்கிற தடை இல்லை, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனால் பயப்படாதீங்க. ரிஷபராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போகிறாரு. அந்த சாவி வேறு எதுவும் இல்லை, உங்கள் குலதெய்வம் தான். அவங்க வாழ்க்கையில் இப்போ இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்டில் ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்கள் மனபாரத்தை பாதியாக குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம குடும்பத்தில் இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கே தான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாற்ற போகிற இன்றைய ரிஷபராசி பலனுக்குள்ளே போகலாமா? வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து ரிஷபராசி நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்று நான் சொல்ல போகும் விஷயம் சாதாரண ராசி பலன் அல்ல. இந்த தேதி அதிர்ஷ்டம் வரும், அந்த தேதி பணம் வரும், இன்னும் கொஞ்ச நாள்ல வாழ்க்கை மாறும்னு மட்டும் சொல்ல போவதில்லை. ஏனென்றால் பல வருடங்களாக நீங்கள் இதையே கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் ஒரே கேள்வி, உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்த அளவுக்கு மாறி இருக்கிறதா? நேர்மையா யோசித்து பாருங்கள். நான் இந்த கேள்வியை ஏன் கேட்கிறேன்னு தெரியுமா? ஏனென்றால் என்னுடைய வீடியோக்களுக்கு கீழே அடிக்கடி சில கருத்துக்களை பார்க்கிறேன். மாற்றி மாற்றி குறி சொல்கிறீங்க, ஒன்றுமே நடக்கலை, என் வாழ்க்கை இன்னும் அதே மாதிரி இருக்குது, எங்களை ஏமாத்துறீங்க, அதிர்ஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படி பல கருத்துக்கள் வருகிறது. அதை நான் தவறுன்னு சொல்லவில்லைங்க. உங்களுக்கு அப்படி தோன்றினால் கேட்கும் உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். நான் ஒரு தேதியை சொல்ல முடியும், நான் ஒரு வாய்ப்பை சொல்ல முடியும், நான் ஒரு நல்ல நேரத்தை சொல்ல முடியும். ஆனால் அந்த வாய்ப்புக்காக உங்களை தயார்படுத்த முடியுமா? அதை நான் செய்ய முடியாது, அதை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும். ரிஷபராசிக்காரர்களே, உங்களிடம் ஒரு நல்ல குணம் இருக்கிறது, பொறுமை, விடாமுயற்சி, உழைப்பு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய பலவீனமும் இருக்கிறது. ஒரு நிலைக்கு தொழில் பழகிவிட்டால் அதிலிருந்து வெளியே வர விரும்ப மாட்டீர்கள். கஷ்டப்பட்டாலும் அதே இடத்துல இருப்பீர்கள், பிடிக்காத வேலையிலும் இருப்பீர்கள், மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையிலும் இருப்பீர்கள். ஏனென்றால் மாற்றம் உங்களுக்கு பயமாக இருக்கும். அதுதான் பல ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிகப்பெரிய தடையா இருக்குதுங்க. உண்மையை சொல்லட்டுமா? உங்கள் வாழ்க்கையில இருக்கும் எல்லா கஷ்டத்திற்கும் சனி காரணம் இல்லை, ராகு காரணம் இல்லை, கேது காரணம் இல்லை. சில நேரங்களில் நீங்கள் பல வருடங்களாக மாற்றாமல் வைத்திருக்கும் பழக்கங்கள் தான் காரணம். நான் இன்று உங்களை குறை சொல்ல வரவில்லை, உங்களை விழிக்க வைக்க வந்திருக்கிறேன். ஏனென்றால் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெறும் ஜோதிடத்தை மட்டும் நம்பி உட்கார மாட்டார்கள். அவர்களுடைய உண்மையான ஜோதிடம் உழைப்புதாங்க. அவர்களுடைய உண்மையான அதிர்ஷ்டம் முயற்சி தான். நான் சொல்லும் பலன்கள் எல்லாம் பொது பலன்கள். நீங்கள் யார், உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, உங்கள் மனதில் என்ன போராட்டம், உங்கள் வாழ்க்கையில் என்ன தவறு நடக்கிறது, இவை எதுவும் எனக்கு தெரியாது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் ஒரு தேதியை வைத்து சில விஷயங்களை சொல்கிறேன். ஆனால் அந்த தேதிக்குள் நீங்கள் என்ன செய்தீர்கள் அதுதான் முக்கியங்க. பணம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், அதற்காக என்ன கற்றுக்கொண்டீர்கள்? வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், அதற்காக என்ன மாற்றினீர்கள்? அல்ல, வேலை வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், அதற்காக என்ன திறமையை வளர்த்தீர்கள்? இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் ஒன்றுமே நடக்கலைன்னு சொன்னால் எப்படி ரிஷபராசிக்காரர்களே? நான் இப்போதும் சொல்கிறேன், ஜோதிடத்தை நம்புங்க, இறைவனை நம்புங்க, நல்ல காலம் வரும் என்பதை நம்புங்க. ஆனால் அதை மட்டுமே நம்பி உட்காதறீங்க. ஏனென்றால் அதிர்ஷ்டம் வானத்திலிருந்து விழுவதில்லை, அது உங்களுடைய முயற்சியிலிருந்து உருவாகிறது, அது உங்களுடைய ஒழுக்கத்திலிருந்து உருவாகிறது, அதாவது உங்களுடைய தினசரி செயல்களிலிருந்து உருவாகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இப்போவே சொல்லலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மாற்றம் வேண்டும், உங்களுடைய கஷ்டங்களுக்கு உண்மையான காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களை நீங்களே நேர்மையான பார்க்க தயாராகி இருக்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஏனென்றால் இன்று நான் ரிஷபராசிக்காரர்களிடம் பேசப்போவது அதிர்ஷ்டத்தை பற்றி அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்தும் உண்மைகளை பற்றி தான். பகுதி 1. ரிஷபராசிக்காரர்களின் மிகப்பெரிய பிரச்சனை கம்ஃபர்ட் ஜோனுங்க. ரிஷபராசி அன்பர்களே, இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் உங்களில் பலருடைய வாழ்க்கையை நேரடியாக தாக்கலாமுங்க. சிலர் இதை கேட்ட அமைதியாக இருப்பார்கள், சிலர் இது என்ன என்னை பற்றி தான் சொல்கிறார்னு நினைப்பீங்க. அப்படி நினைத்தால் இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்தும் மிகப்பெரிய எதிரி வெளியே இல்லைங்க, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. அந்த எதிரியின் பெயர் கம்ஃபர்ட் ஜோன். தமிழில் சொன்னால் பழகி போன வாழ்க்கை, பழகி போன கஷ்டம், பழகி போன சூழ்நிலை,
பழகிப்போன தோல்வி. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு ஒரு விசித்திரமான குணம் இருக்கிறது. நீங்கள் ஒருவரை நம்ப ஆரம்பித்து விட்டால் எளிதில் விட மாட்டீர்கள். ஒரு வேலையில சேர்ந்து விட்டால் எளிதில் வெளியே வர மாட்டீர்கள். ஒரு இடத்தில் பழகிவிட்டால் அதை மாற்ற விரும்ப மாட்டீர்கள். இது நல்ல குணம்தான். ஆனா சில நேரங்கள்ல இதுவே வாழ்க்கையை நோக்கி இழுக்குங்க. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு மனிதன் 10 வருடமா ஒரு வேலையில இருக்கிறான். சம்பளம் போதவில்லை, மரியாதை இல்லை, வளர்ச்சி இல்லை, மன நிம்மதி இல்லை. ஆனால் அவன் அங்கேயே இருக்கிறான். ஏனென்றால் புதியதாக முயற்சி செய்ய பயம், தோல்வி அடைந்து விடுவோமேங்கிற பயம். அதுதான் ஒரு பெண் அல்லது ஆண் பல வருடங்களாக அவர்களை மதிக்காத உறவில் இருக்கிறார்கள். சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆனால் அந்த உறவை விட்டு வெளியே வருவதில்லை. ஏன்? புதிய வாழ்க்கையை சந்திக்க உதயம் தனியாக நிற்க பயம். அதுதான் பல ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில நடக்குதுங்க. அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், ஆனால் மாற்றம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் புலம்புகிறார்கள், ஆனால் முடிவெடுக்க மாட்டார்கள். அவர்கள் வருத்தப்படுகிறார்கள், ஆனால் முதலடியை எடுக்க மாட்டார்கள். கஷ்டத்தை விட மாற்றம்தான் அதிக பயமா இருக்கிறது. உண்மையை சொல்றேன். பலருக்கு கஷ்டம் பயமாக இல்லை, மாற்றம்தான் பயமாக இருக்கிறது. ஏனென்றால் கஷ்டம் பழகி போய்விட்டது. அது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. அதனால் அவர்கள் தினமும் அதே பிரச்சனையை அனுபவிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு புதிய முயற்சியை செய்ய தயாராக இல்லை. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு தெரியுமா? ஒருவன் 10 வருடம் கஷ்டப்பட தயாராக இருக்கிறான், ஆனால் 10 மாதம் முயற்சி செய்ய தயாராக இல்லை. ஒருவன் தினமும் புலம்ப தயாராக இருக்கிறான், ஆனால் தினமும் 1 மணி நேரம் கற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒருவன் வாழ்க்கை மோசமாக இருக்கிறது என்று சொல்ல தயாராக இருக்கிறான், ஆனால் வாழ்க்கையை மாற்றும் முடிவை எடுக்க தயாராக இல்லை. இதுதான் பலருடைய உண்மையான பிரச்சனை. இப்ப இருக்கிறது போதுங்கிற எண்ணம். ரிஷபராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை கவனியுங்க. உலகத்துல மிகவும் ஆபத்தான வாக்கியம் என்ன தெரியுமா? இப்ப இருக்கிறதே போதும். இந்த ஒரு வாக்கியம் ஆயிரக்கணக்கான கனவுகளை கொண்டிருக்கிறது, லட்சக்கணக்கான வாய்ப்புகளை அளித்திருக்கிறது. மனிதர்களை சாதாரண வாழ்க்கைக்குள் பூட்டி வைத்திருக்கிறது. நாம் பேராசையாக இருங்கள்னு சொல்லல, ஆனா வளர வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை நின்றுவிடும். நின்ற வாழ்க்கை மெதுவாக பின்னோக்கி போக ஆரம்பிக்கும். வாழ்க்கை உங்களை காப்பாற்ற வராது. பலர் ஒரு தவறு செய்கிறார்கள். ஒரு நாள் திடீரென்று வாழ்க்கை மாறிவிடும்னு நினைக்கிறார்கள். ஒரு நாள் பணம் வந்துவிடும், ஒரு நாள் நல்ல வேலை கிடைத்துவிடும், ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் அந்த ஒரு நாள் பெரும்பாலும் வருவதில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் வாழ்க்கை மாறுவதற்கு முன் மனிதன் மாற வேண்டும். மனிதன் மாறாமல் வாழ்க்கை மாறாதுங்க. நீங்க பழைய பழக்கத்திலேயே இருப்பீர்கள், பழைய சிந்தனையிலேயே இருப்பீர்கள், பழைய பயத்திலேயே இருப்பீர்கள். பிறகு புதிய வாழ்க்கையை மட்டும் எதிர்பார்ப்பீர்கள். அது எப்படி சாத்தியம்? ரிஷபராசிக்காரர்களுக்கான சவால். இன்று நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுகிறேன். நீங்கள் பல வருடங்களாக செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் இருக்கிறதா? ஒரு கோர்ஸ், ஒரு பிஸ்னஸ், ஒரு ஸ்கில், ஒரு வேலை மாற்றம், ஒரு உடற்பயிற்சி திட்டம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. அதை இன்று தொடங்குங்கள். முழுமையாக செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆரம்பியுங்கள். ஏனென்றால் மாற்றம் என்பது ஒரு பெரிய தாவல் அல்ல, ஒரு சிறிய அடி. அந்த ஒரு சிறிய அடி ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது வறுமை அல்ல, அதிர்ஷ்ட குறைவும் அல்ல. பல நேரங்களில் நீங்கள் பழகி போன வாழ்க்கையை விட்டு வெளியே மறப்பது தான். அதை வென்று விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் பாதி வெற்றி ஏற்கனவே கிடைத்திருச்சுங்க. ஏனென்றால் கதவு திறக்கப்படுவதற்கு முன் அதன் பக்கம் அடக்க ஆரம்பிக்குங்க. அந்த முதல் அடியை எடுக்க தயாரா? பகுதி 2, ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையை பின்னோக்கி எடுக்கும் பிடிவாதம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த உலகத்துல சில மனிதர்களை மாற்றுவது ரொம்பவும் கடினம்ங்க. அவர்கள் கெட்டவர்கள் என்பதற்காக அல்ல, அவர்கள் முட்டாள்கள் என்பதற்காக அல்ல, அவர்கள் ஒரு விஷயத்தை நம்பிவிட்டால் அதை விடுவது மிகவும் கடினம் என்பதற்காக. அந்த குணம் ரிஷபராசிக்காரரிடம் அதிகமாகவே இருக்கும். இது ஒரு நல்ல குணம். அதே நேரத்தில் அளவுக்கு மீறினால் மிகவும் ஆபத்தான குணம். ஏனென்றால் உறுதி இருந்தால் மனிதன் உயர்வான், பிடிவாதம் இருந்தால் மனிதன் சிக்கிக்கொள்வான். இந்த 2க்கும் இருக்கும் வித்தியாசத்தை பலர் புரிந்து கொள்வதில்லை. உறுதி என்பது சரியான பாதையில் தொடர்ந்து நடப்பது, பிடிவாதம் என்பது தவறான பாதையில இருந்தாலும் திருந்தி நடப்பது. இதுதான் வித்தியாசம்ங்க. நான் இப்படித்தான்னு சொல்லும் மனிதர்கள் ரிஷபராசிக்காரர்களே, உண்மையாக சொல்லுங்க, உங்களில் எத்தனை பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறீர்கள்?
நான் இப்படித்தான், என்னால் மாற முடியாது, என்னுடைய குணம் இதுதான், நான் இதையே செய்வேன். இந்த வார்த்தைகள் கேட்கும்போது தன்னம்பிக்கை போல தோன்றலாமுங்க. ஆனால் பல நேரங்களில் அது வளர்ச்சிக்கு எதிரான சுவர். ஏனென்றால் வாழ்க்கையில் முன்னேறிய ஒவ்வொரு மனிதனும் மாறியிருக்கிறான், பின்பற்றியிருக்கிறான், தன்னை திருத்தி கொண்டிருக்கிறான். மாற மறுக்கும் மனிதன் முன்னேறவும் மறுக்கிறான். ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் புதிய கிளைகள் வளர வேண்டும், புதிய கிளைகள் வளர வேண்டும். அதே போல மனிதனும் வளர வேண்டும் என்றால் புதிய சிந்தனைகள் வர வேண்டும், புதிய பழக்கங்கள் வர வேண்டும், புதிய முடிவுகள் வர வேண்டும். உங்களை காயப்படுத்திய விஷயங்களை இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? ரிஷபராசிக்காரர்களின் இன்னொரு பெரிய பிரச்சனையை விட முடியாத மனம். யாராவது ஏமாற்றி இருந்தால் ஆண்டுகள் கடந்தாலும் மறக்க மாட்டீங்க. யாராவது காயப்படுத்தி இருந்தால் அதை மனதில் வைத்து கொள்வார்கள். யாராவது துரோகம் செய்திருந்தால் அதை நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஒரு கேள்வி, அது யாரை அதிகமாக காயப்படுத்துகிறது, அவர்களையா அல்லது உங்களையா? பெரும்பாலும் உங்களைத்தான். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டார்கள், ஆனால் நீங்கள் இன்னும் பழைய காயத்துடன் வாழ்கிறீர்கள். இது எப்படி தெரியுமா? கையில் எரியும் நிலக்கரியை பிடித்து கொண்டு அதன் மீது எரிய காத்திருப்பது போல எரிவதுதான். யார் கை? உங்களுடைய கை. அதனால் தான் சில நேரங்களில் மன்னிப்பது அவர்களாக அல்ல, உங்களுக்காக விடுவது. அவர்களுக்காக அல்ல, உங்களுடைய மன நிம்மதிக்காக பழைய தோல்விகளை பிடித்து கொண்டு வாழாதீர்கள். சில ரிஷபராசிக்காரர்கள் ஒரு தோல்வியை 10 வருடம் சுமந்து செல்வார்கள். ஒரு பிஸ்னஸ் தோல்வி, ஒரு காதல் தோல்வி, ஒரு வேலை தோல்வி, ஒரு தேர்வு தோல்வி, அதே வாழ்க்கை முழுவதும் நினைத்து கொண்டே இருப்பார்கள். நண்பர்களே, ஒரு தோல்வி உங்கள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம், முழு புத்தகம் அல்ல. ஒரு தவறு உங்கள் வாழ்க்கையின் அடையாளம் அல்ல. ஒரு தோல்வி உங்கள் எதிர்காலம் அல்ல. ஒரு நாள் விழுந்தால் நடப்பதை நிறுத்த மாட்டீர்கள். அதே போல ஒரு தோல்விக்காக வாழ்க்கையை நிறுத்தாதீர்கள். எனக்கு தெரியும் என்ற ஆபத்தான நோய். ரிஷபராசிக்காரர்களே, உலகத்தில் மிகவும் ஆபத்தான நோய் என்ன தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நோய். இந்த நோய் வந்துவிட்டால் மனிதன் கற்றுக்கொள்வதை நிறுத்தி விடுவான், அவன் வளர்வதை நிறுத்தி விடுவான், அவன் கேட்பதை நிறுத்தி விடுவான், அவன் முன்னேறுவதை நிறுத்தி விடுவான். ஏனென்றால் தெரியாதவர்கள் கற்றுக்கொள்வார்கள், தெரியும் என்று நினைப்பவன் நின்று விடுவான். இன்று உலகம் எவ்வளவு வேகமாக மாறுகிறது பாருங்கள். புதிய தொழில்நுட்பங்கள் வருகிறது, புதிய வாய்ப்புகள் வருகிறது, புதிய வேலைகள் வருகிறது, புதிய திறமைகள் தேவைப்படுகிறது. ஆனால் நாம் இன்னும் 10 வருடம் பழைய சிந்தனையிலேயே இருந்தால் என்ன ஆகும்? உலகம் முன்னே போய்விடும், நாம் மட்டும் பின்னால் நின்று விடுவோம். ரிஷபராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் பலம். இவ்வளவு நேரம் நாம் உங்கள் பலவீனங்களை பற்றி பேசினோம். இப்போது உங்கள் பலத்தை பற்றி சொல்கிறேன். உங்களைப் போல பொறுமை உள்ளவர்கள் குறைவு. உங்களைப் போல பிறர் உணர்ந்து உழைக்கக்கூடியவர்கள் குறைவு. உங்களை போல ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டால் விடாமல் போராடுபவர்கள் குறைவு. அதனால் தான் நீங்கள் வெற்றி பெற ஆரம்பித்து விட்டால் பலரை விட உயரமாக போக முடியும். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த பிடிவாதத்தை சில விஷயங்களில் தவறான விஷயங்களில் பயன்படுத்தாதீர்கள், சரியான விஷயங்களில் பயன்படுத்துங்கள். கஷ்டத்தை பிடித்து கொள்ளாதீர்கள், கனவை பிடித்து கொள்ளுங்கள். பழைய காயத்தை பிடித்து கொள்ளாதீர்கள், புதிய வாய்ப்பை பிடித்து கொள்ளுங்கள். பயத்தை பிடித்து கொள்ளாதீர்கள், முயற்சியை பிடித்து கொள்ளுங்கள். அப்போது உங்களுடைய அதே பிடிவாதம் உங்களை அழிக்காது, உங்களை உயர்த்தும். ரிஷபராசி அன்பர்களே, சில நேரங்களில் வாழ்க்கை மாறுவதற்கு புதிய விஷயங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சில பழைய விஷயங்களை விட்டாலே போதும். பழைய பயங்கள், பழைய காயங்கள், பழைய காரணங்கள், பழைய தோல்விகள், பழைய சாக்குகள், இவற்றை விட ஆரம்பியுங்கள். ஏனென்றால் காலியான கையால் தான் புதிய வாய்ப்புகளை பிடிக்க முடியும். நிரம்பிய கையில் எதையும் பிடிக்க முடியாது. உங்களுடைய மனமும் அப்படித்தான். அதை சுத்தப்படுத்த ஆரம்பியுங்கள். அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாற ஆரம்பிக்கிறது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். பகுதி 3. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது வறுமை அல்ல, சுகமான சிறை. ரிஷபராசி அன்பர்களே, இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் மிகவும் ஆழமானது. இந்த பகுதியை நீங்கள் உண்மையாக புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறலாம். ஒரு கேள்வி கேட்குறேன், சிறை என்றால் என்ன? உடனே பலர் சொல்வார்கள், சுதந்திரம் இல்லாத இடம், வெளியேற முடியாத இடம், அடைக்கப்பட்ட இடம். அதுதான் இல்லையா? ஆனால் உலகத்தில் மிகவும் ஆபத்தான சிறை எது தெரியுமா? வெளியே இருந்து பார்க்கும்போது சிறை போல தெரியாத சிறை, அதாவது சுகமான சிறை, கம்ஃபர்டபுள் பிரிசன். அதுதான்னு பல ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில இப்போ இருக்குதுங்க. கஷ்டம் இருக்கு, ஆனால் பரவாயில்லை. இது மிகவும் ஆபத்தான மனநிலை. ஏனென்றால் மிகவும் கஷ்டப்பட்ட மனிதன் ஒரு நாள் எழுந்து நிற்பான். மிகவும் வலியை அனுபவித்த மனிதன் ஒரு நாள் போராட ஆரம்பிப்பான். ஆனால் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் சுகம், கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம்
கொஞ்சம் நிம்மதி இந்த நிலைமையில் இருக்கும் மனிதன் பல வருடங்கள் அப்படியே இருப்பான். ஏனென்றால் அவனுக்கு மாற்றம் செய்யும் அளவுக்கு வழி இல்லை, மாற்றம் செய்யும் அளவுக்கு பசி இல்லை, மாற்றம் செய்யும் அளவுக்கு அவசரம் இல்லை. அதுதான் ஆபத்துங்க. ரிஷபராசிக்காரர்களே, நேர்மையாக சொல்லுங்கள். உங்களில் எத்தனை பேர் இந்த வேலை பிடிக்கல ஆனால் போகட்டும், இந்த வாழ்க்கை பிடிக்கல ஆனால் பரவாயில்ல, இன்னும் நல்லா இருக்கணும் ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி இருக்கிறீர்கள். அந்த ஒரு வாக்கியம் பல கனவுகளை கொண்டிருக்கிறது. வாழ்க்கை முழுவதும் தயாராகி கொண்டே இருக்காதீர்கள். சில மனிதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், அவர்கள் எப்போதும் தயாராகி கொண்டே இருப்பார்கள், ஆனால் ஆரம்பிக்க மாட்டார்கள். இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ந்ததும் ஆரம்பிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைத்ததும் ஆரம்பிக்கிறேன், இன்னும் சரியான காலம் வந்ததும் ஆரம்பிக்கிறேன். அன்பர்களே, ஒரு உண்மையை சொல்றேன், சரியான காலம் என்று எதுவும் வரப்போவதில்லை. நீங்கள் ஆரம்பிக்கும் காலம் தான் சரியான காலம். உலகத்துல வெற்றி பெற்ற யாரும் 100% தயாரான பிறகு ஆரம்பிக்கவில்லை. அவர்கள் ஆரம்பித்தார்கள், விழுந்தார்கள், கற்றுக்கொண்டார்கள், மீண்டும் விழுந்தார்கள், அதனால்தான் வென்றார்கள். பாதுகாப்பு என்று நினைப்பது சில நேரங்கள்ல ஆபத்து. ரிஷபராசிக்காரர்களுக்கு பாதுகாப்பு மிகவும் முக்கியம்ங்க. அது நல்ல விஷயம். ஆனால் அளவுக்கு மீறிய பாதுகாப்பு உணர்வு வாழ்க்கையை சிறையாக்கிவிடும். ஒரு உதாரணம், ஒரு பறவையை தங்க கூண்டுல வைத்திருக்கலாம், அதற்கு உணவு கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், மழை அடிக்காது, வெயில் அடிக்காது, ஆனால் அதற்கு வானம் கிடைக்காது, அதற்கு சுதந்திரம் கிடைக்காது, அதற்கு பறக்கும் மகிழ்ச்சி கிடைக்காது. இப்போது யோசியுங்கள், அது பாதுகாப்பான வாழ்க்கையா அல்லது இழந்த வாழ்க்கையா? பல ரிஷபராசிக்காரர்கள் தங்களுக்கு தெரியாமலேயே இப்படிப்பட்ட தங்க கூண்டுகளில் வாழ்கிறார்கள். பயத்தின் கூண்டு, பழக்கத்தின் கூண்டு, சோம்பேறித்தனத்தின் கூண்டு, தோல்வி பயத்தின் கூண்டு. உங்கள் கனவுகளை யார் கொண்டார்கள்? பலர் சொல்வார்கள், என் அதிர்ஷ்டம் சரியில்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, காலம் சரியில்லை. ஆனால் சில நேரங்களில் உங்கள் கனவுகளை யாரும் கொள்ளவில்லை, நீங்களே மெதுவாக விட்டுவிட்டீர்கள். ஒரு காலத்துல உங்களுக்கு பெரிய கனவுகள் இருந்தது, பெரிய இலக்குகள் இருந்தது, பெரிய ஆசைகள் இருந்தது. ஆனால் வயது அதிகமானது, பொறுப்புகள் வந்தது, பயம் வந்தது, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் வந்தது. அதற்கு பிறகு கனவுகள் சிறியதாக மாறிவிட்டது. பிறகு கனவுகளே காணாமல் போய்விட்டது. அன்பர்களே, மனிதன் வயதாகுவதனால் முதுமை வருவதில்லை. கனவு காண்பதை நிறுத்தும் போதுதான் முதுமை வருகிறது. இன்னும் தாமதமாகவில்லை. இந்த வீடியோவை பார்க்கும் சிலர் நினைக்கலாம், என் வாழ்க்கை போயிடுச்சு, இப்போ ஆரம்பிச்சு என்ன ஆக போகுது, என்னால் இனிமேல் முடியாது. இல்லை அன்பர்களே, இது உங்கள் மனம் சொல்லும் பொய். உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் இன்னும் மூச்சு விடுகிறீர்கள், நீங்கள் இன்னும் யோசிக்கிறீர்கள், நீங்கள் இன்னும் கனவு காண முடிகிறது. அப்படியானால் உங்களுக்கு இன்னும் பாக்கி இருக்கிறது. ஒரு மரம் நட சிறந்த நேரம் 20 வருடங்களுக்கு முன், 2வது சிறந்த நேரம் என்று அதே போல வாழ்க்கையை மாற்ற சிறந்த நேரம் கடந்த காலமாக இருக்கலாம். ஆனால் அடுத்த சிறந்த நேரம் என்றுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கான வெளிநடப்புங்க. இன்று நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களை நீங்களே கேளுங்கள். நான் உண்மையாக வாழ்கிறேனா அல்லது பழகி போன வாழ்க்கையை மட்டும் வாழ்கிறேனா? நான் நழுவுகிறேனா அல்லது நின்று கொண்டிருக்கிறேனா? நான் கனவுகளை துரத்துகிறேனா அல்லது பயங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறேனா? இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் சொல்லுங்கள். ஏனென்றால் வாழ்க்கையை மாற்றும் பதில்கள் ஜோதிட புத்தகங்களில் இல்லை, அவை உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பது கஷ்டமல்ல, கஷ்டத்துடன் பழகி போகிறது. உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பது தோல்வி அல்ல, தோல்விக்கு பிறகு முயற்சி செய்யாமல் இருப்பது. உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பது பயம் அல்ல, பயத்தோடு வாழ பழகி போறது. அதை மாற்ற முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் நம்புங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. பகுதி 4. ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் நேரத்தை தருவது யார்? ரிஷபராசி அன்பர்களே, இந்த பகுதியை மிகவும் கவனமாக கேளுங்க. ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லோரிடமும் சமமாக இருக்கும் ஒரே சொத்து என்ன தெரியுமா? நேரம். பணக்காரனுக்கும் 24 மணி நேரம், ஏழைக்கும் 24 மணி நேரம், வெற்றியாளருக்கும் 24 மணி நேரம், தோல்வி அடைந்தவருக்கும் 24 மணி நேரம். அப்படி இருக்க ஏன் சிலர் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்திற்கு செல்கிறார்கள்? ஏன் சிலர் அதே இடத்தில் வருடக்கணக்காக நிற்கிறார்கள்? இந்த கேள்விக்கு பல பதில்கள் இருக்கலாம். ஆனால் அதில் மிக முக்கியமான பதில் ஒன்று, அவர்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான். ரிஷபராசிக்காரர்களே, உங்களிடம் ஒரு நல்ல குணம் இருக்கிறது. நீங்கள் அவசரப்பட மாட்டீர்கள், நிதானமாக இருப்பீர்கள், யோசித்து முடிவை எடுப்பீர்கள். இது நல்ல குணம். ஆனால் அதே குணம் சில நேரங்களில் வாழ்க்கையை பின்னோக்கி இழுக்கிறது. ஏனென்றால் நிதானம் மெதுவாக தாமதமாக மாறுகிறது, தாமதம் மெதுவாக சோம்பேறித்தனமாக மாறுகிறது, சோம்பேறித்தனம் மெதுவாக பழக்கமாக மாறுகிறது. பிறகு வருடங்கள் போய்விடுகிறது. இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த ஒரு வாக்கியம் எத்தனை கனவுகளை கொண்டிருக்கிறது தெரியுமா? நாளைக்கு ஆரம்பிக்கிறேன், அடுத்த மாதம் பார்க்கலாம்,
பிறகு ஆரம்பிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இப்படி சொல்லிக்கொண்டு பல வருடங்கள் கடந்து போய்விடுகிறது. ஒரு நாள் திரும்பி பார்த்தால் முடிக்காத திட்டங்கள், ஆரம்பிக்காத கனவுகள், கற்றுக்கொள்ளாத திறமைகள் மட்டும்தான் இருக்கும். அன்பர்களே, ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். நாளை என்பது ஒரு வாக்குறுதி அல்ல, அது ஒரு வாய்ப்பு மட்டுமே. உங்களிடம் உறுதியாக இருப்பது இந்த நாள் மட்டும்தான், இந்த மணி நேரம் மட்டும்தான், இந்த நிமிடம் மட்டும்தான். கைபேசி உங்கள் வேலைக்காரனா, எஜமானனா? இப்போது நான் ஒரு கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கேட்கிறேன். கோவப்படியாம யோசியுங்க. உங்களுடைய கைபேசியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா, அல்லது உங்களுடைய கைபேசி உங்களை பயன்படுத்துகிறதா? காலை எழுந்ததும் என்ன செய்கிறீர்கள்? முதலில் இறைவனை நினைக்கிறீர்களா, உங்களுடைய இலக்கை நினைக்கிறீர்களா, இல்லை நோட்டிஃபிகேஷனை பார்க்கிறீர்களா? ஒரு மெசேஜ், ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு ரீல், ஒரு ஷார்ட் வீடியோ, இப்படி ஆரம்பிக்கும் நாள் மாலை வரைக்கும் எங்கே போகிறது என்று தெரியாமல் போய்விடுகிறது. நேரம் போகிறது, ஆற்றல் போகிறது, நடனம் போகிறது. ஆனால் வாழ்க்கை மற்றும் முன்னேறுவதில்லை. தகவல் அதிகம், செயல்பாடு குறைவு என்றும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மக்கள் கற்றுக்கொள்வதை விட பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மோட்டிவேஷன் வீடியோ, பிஸ்னஸ் வீடியோ, நாஸ்ட்ராலஜி வீடியோ, சக்சஸ் ஸ்டோரி, ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் எல்லாம் பார்க்கிறார்கள். ஆனால் செயல்படுத்துவது எவ்வளவு? அதுதான் முக்கியங்க. ஒரு மனிதன் 100 புத்தகம் படிக்கலாம், ஆனால் அந்த ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு கருத்தை கூட வாழ்க்கையில் பயன்படுத்தவில்லை என்றால் என்ன பயன்? ஒரு மனிதன் 1000 வீடியோ பார்க்கலாம், ஆனால் ஒரு நல்ல பழக்கத்தை கூட ஆரம்பிக்கவில்லை என்றால் என்ன பயன்? அறிவே அறிவு வாழ்க்கையை மாற்றாதுங்க. பயன்படுத்தப்படும் அறிவு தான் வாழ்க்கையை மாற்றும். நேரத்தை வீணாக்காதீங்க. ஒரு சிலர் செய்கிறார்கள், டைம் பாஸ்னு சொல்கிறாங்க, நேரத்தை கடத்துகிறார்கள். ஒரு கேள்வி, நீங்கள் நேரத்தை கடத்துகிறீர்களா, அல்லது அந்த நேரம் தான் உங்கள் வாழ்க்கையை கடத்து கொண்டு போகிறதா? ஒரு நாள் வீணானால் பரவாயில்லை, ஒரு வாரம் வீணானால் பரவாயில்லை, ஆனால் 1 வருடம், 5 வருடம், 10 வருடம், அப்போதுதான் வழி புரியுங்க. ஏனென்றால் நேரம் போகும்போது அது சத்தம் போடாது, அமைதியாக போய்விடும். அதனால் அதன் விளைவு ஒரு நாள் மிகப்பெரிய வருத்தமாக திரும்பி வரும். ரிஷபராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் பிரச்சனை, நீங்கள் பல நேரங்களில் வேலை செய்கிறீர்கள், உழைக்கிறீர்கள், பொறுப்புகளை கவனிக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்காக நேரம் ஒதுக்குவதில்லை, உங்களுடைய வளர்ச்சிக்காக நேரம் ஒதுக்குவதில்லை, உங்களுடைய திறமைக்காக நேரம் ஒதுக்குவதில்லை. இதுதான் பிரச்சனை. ஒரு மரத்தை தினமும் வெட்டி கொண்டே இருந்தால் ஒரு நாள் அது விழுந்துவிடும். அதுபோல உங்களுக்குள் இருக்கும் கனவுகளையும் தினமும் புறக்கணித்தால் ஒரு நாள் அவை இறந்துவிடும். அதற்கு முன் விழித்து கொள்ள வேண்டும். இன்று முதல் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க ரிஷபராசிக்காரர்களே. இன்று முதல் ஒரு சிறிய முடிவு எடுங்கள். தினமும் 30 நிமிடம், வெறும் 30 நிமிடம் உங்களுடைய எதிர்காலத்திற்காக செலவிடுங்கள். ஒரு புதிய திறமை, ஒரு புத்தகம், ஒரு பேஸ், ஒரு பிஸ்னஸ் ஐடியா, ஒரு உடற்பயிற்சி, ஒரு மொழி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தினமும் செய்யுங்க. ஏனென்றால் ஒரு நாளில் வாழ்க்கை மாறாது, ஆனால் ஒரு நாள் செய்கிற சரியான செயல் ஒரு நாள் வாழ்க்கையை மாற்றும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை திருடுவது கெட்ட நேரம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை திருடுவது அதிர்ஷ்ட குறைவும் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை திருடுவது நீங்கள் கவனிக்காமல் வீணாக்கும் நேரம். அதை பாதுகாத்து விட்டால் நீங்கள் நினைப்பதை விட பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஏனென்றால் பணம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம், உடைமைகள் போனால் மீண்டும் வாங்கலாம், ஆனால் இன்று போன நேரம் மட்டும் ஒருபோதும் திரும்பி வராது. அதனால் நேரத்தை மதியுங்கள், உங்களை மதியுங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை மதியுங்கள். அப்போது வாழ்க்கையும் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். பகுதி 5. ரிஷபராசிக்காரர்களே, பணம் சம்பாதிக்க ஆசை இருக்கிறது, ஆனால் பணத்திற்காக மாற தயாரா? ரிஷபராசி அன்பர்களே, இப்போது நான் பேச போகும் விஷயம் உங்களில் பெரும்பாலானவர்களின் வாழ்க்கையை நேரடியாக தொடப்போகிறது. ஏனென்றால் இந்த உலகத்துல எந்த மனிதருக்கும் பணம் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. பணம் சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு சொல்வார்கள், அது உண்மைதான். ஆனா பணம் இல்லாததால் வரும் கஷ்டங்களையும் மறுக்க முடியாது. குடும்பம், குழந்தைகள், மருத்துவ செலவுகள், கடன், பொறுப்புகள் எல்லாவற்றுக்கும் பணம் தேவை. அதனால தான் இன்று நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு பணம் வேண்டுமா, அல்லது பணம் வந்தால் மட்டும் போதுமா? இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பலருக்கு பணம் வேண்டும், ஆனால் பணம் வருவதற்காக மாற தயாராக இல்லை. இதுதான் உண்மை. பணம் சம்பாதிக்க ஆசை இருக்கிறது, ஆனால் திறமை வளர்க்க ஆசை இருக்கிறதா? ஒரு மனிதன் தினமும் சொல்கிறான், எனக்கு சம்பளம் போதவில்லை, என் வருமானம் குறைவு, என் வாழ்க்கை முன்னேறவில்லை. சரி, ஒரு கேள்வி, கடந்த 1 வருடத்துல உங்களுடைய வருமானத்தை உயர்த்தக்கூடிய எந்த புதிய திறமையை கற்றுக்கொண்டீர்கள்? எத்தனை புத்தகங்கள் படித்தீர்கள்? எத்தனை கோர்ஸ் கற்றுக்கொண்டீர்கள்? எத்தனை புதிய விஷயங்களை முயற்சி செய்தீர்கள்? பெரும்பாலும் பதில்
அமைதிதான். அன்பர்களே, உலகம் உங்களுக்கு பணம் கொடுப்பது உங்கள் தேவைக்காக அல்ல, உங்களுடைய மதிப்புக்காக. நீங்கள் எவ்வளவு மதிப்பு உருவாக்குகிறீர்களோ அவ்வளவு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சேமிப்பது நல்லது, ஆனால் பயந்து வாழ்வது நல்லதல்ல. ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் மீது ஒரு இயல்பான கவனம் இருக்கும். அது நல்ல விஷயம். வீண் செலவு பிடிக்காது, சேமிக்க விரும்புவார்கள், எதிர்காலத்தை பற்றி யோசிப்பார்கள். இவையெல்லாம் நல்ல குணங்கள். ஆனால் சில நேரங்களில் அதே குணம் பயமாக மாறிவிடுகிறது. இதை செய்தால் பணம் போய்விடுமோ, அதை முயற்சி செய்தால் நஷ்டமாகி விடுமோ, புதியதாக ஏதாவது ஆரம்பித்தால் தோல்வி அடைந்து விடுவேனோ, இந்த பயங்கள் பல வாய்ப்புகளை கொன்று விடுகிறது. கவனமாக கேளுங்கள். நான் ரிஸ்க் எடுக்க சொல்லலை, பொறுப்பில்லாமல் பணத்தை வீணாக்க சொல்லலை. ஆனால் வளர்ச்சிக்காக தேவையான ரிஸ்கை கூட எடுக்காமல் இருந்தால் வாழ்க்கை எப்படி மாறும்? பாதுகாப்பு மட்டும் தேடுபவர்கள் வளர்ச்சி அடைய மாட்டார்கள். ஒரு விவசாயி விதையை வீட்டுக்குள் கூட்டி வைத்தால் என்ன ஆகும்? அது பாதுகாக்காக இருக்கும். மழை படாது, வெயில் படாது, யாரும் திருட மாட்டார்கள். ஆனால் அது மரமாகவும் மாறாது, பழம் தரவும் மாட்டாது. அதுபோல உங்களுடைய திறமைகளும் உங்களுடைய கனவுகளும் உங்களுடைய யோசனைகளும் எப்போதும் பாதுகாப்பாக வைத்து கொண்டால் அவை வளராது. உலகம் உங்களை பாராட்டுவது நீங்கள் முயற்சி செய்வதற்காக, மறைந்ததற்காக அல்ல. பணத்தை விட பெரிய சொத்து ரிஷபராசிக்காரர்களே, ஒரு உண்மையை சொல்றேன். உங்களிடம் 10 லட்சம் இருக்கிறது, ஆனால் 10 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருந்தால் அதை விட பெரிய பெரிய சொத்து பணம் திரும்ப பெறலாமுங்க. பணம் திருடப்படலாம், பணம் குறையலாம், பணம் போய்விடலாம். ஆனால் திறமை போகாது, அறிவு போகாது, அனுபவம் போகாது. அதனால தான் பணத்தை மட்டும் சேமிக்காதீர்கள், உங்களையும் வளர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து வருந்தாதீர்கள்னு பர்சனலாக சொல்கிறேங்க. ஒரு பெரிய பிரச்சனை, ஒருவன் பார் வாங்குகிறான், உடனே மனசு உழைகிறது. ஒருவன் வெளிநாடு போகிறான், உடனே வாழ்க்கை தோல்வி அடைந்தது போல தோன்றுகிறது. ஒருவன் பெரிய வீடு கட்டுகிறான், உடனே நம்ம வாழ்க்கை மோட்சம் என்று தோன்றுகிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் பின்னால் இருக்கும் கதை உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு தோல்வி அடைந்தார்கள், எவ்வளவு அவமானங்களை சந்தித்தார்கள், அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் முடிவை மட்டும் பார்க்கிறீர்கள், பயணத்தை பார்க்கவில்லை. அதனால தான் பொறாமை வாழ்க்கையை அளிக்கும், ஊக்கம் வாழ்க்கையை உயர்த்தும். ரிஷபராசிக்காரர்களுக்கான பண ரகசியம். இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், அதை வாழ்க்கையில நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பணம் உழைப்பை விரும்பும், பணம் மதிப்பை விரும்பும், பணம் ஒழுக்கத்தை விரும்பும், பணம் பொறுமையை விரும்பும். ஒரே இரவுல பணக்காரன் ஆக வேண்டும் என்ற ஆசை பலரை பிடித்திருக்கிறது. ஆனால் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டும் என்ற எண்ணம் பலரை உயர்த்தி இருக்கிறது. உங்களுடைய எதிர்காலம் இன்னும் உங்கள் கையில் தான் இருக்குது. ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் இன்று உங்களுக்கு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் இன்று எவ்வளவு கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் இன்று எவ்வளவு வசதியாக இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் இன்று எவ்வளவு வளர்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் இன்று எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எந்த திசையில் செல்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, ஆனால் முன்னோக்கி செல்ல வேண்டும், நின்று விடக்கூடாது. ரிஷபராசிக்காரர்களே, பணம் சம்பாதிப்பது அதிர்ஷ்டம் அல்ல, ஒரு திறமை. பணம் சேமிப்பது அதிர்ஷ்டம் அல்ல, ஒரு பழக்கம். பணம் வளர்ப்பது அதிர்ஷ்டம் அல்ல, ஒரு அறிவு. அதனால் அதிர்ஷ்டத்தை மட்டும் எதிர்பார்க்காத உங்களை மதிப்புள்ள மனிதராக மாற்றுங்கள். அப்பொழுது பணம் உங்களை தேடி வரும், வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், மரியாதை உங்களை தேடி வரும். அதுதான் வாழ்க்கையின் உண்மையான ரகசியம்ங்க. நான் பேச போகும் விஷயம் பணம் பற்றியதல்ல, அதிர்ஷ்டத்தை பற்றியதல்ல, வேலை பற்றியதல்ல. உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் அதிக வழியை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் உறவுகள், மனிதர்கள், நம்பிக்கை, பாசமானவர்கள். இதை பற்றி பேசுறோம்ங்க. நீங்க எதிரிகள் அல்ல, அவர்கள் அதிகமாக நம்பிய மனிதர்கள் தான், அவர்கள் அதிகமாக நேசித்த மனிதர்கள் தான், அவர்கள் அதிகமாக மதித்த மனிதர்கள் தான். இதுதான் கசப்பான உண்மை. எல்லாரும் உங்களை போல இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களுடைய நல்ல குணத்தை வைத்து முன்னேற பழகுங்கள். வாழ்க்கை எப்போதும் உங்களுடன் துணை நின்று உங்களை முன்னேற்ற பாதையில